Hi buddies, hope you are doing fine. இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு போயம் தான் பார்க்க போகிறோம். சம்மர் ஷவர் அப்படின்ற ஒரு போயம் எமிலி டிக்கின்சனோடது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். எமிலி டிக்கின்சன். ஸோ இவங்களோட ஃபுல் நேம் எமிலி எலிசபெத் டிக்கின்சன். ஸோ இவங்க வந்து அமெரிக்கன் பாய்டர்ஸ். இவங்க எப்போ பிறந்தாங்க அப்படின்னா டிசம்பர் 10, 1830 யூஎஸ்ஏல பிறந்திருக்காங்க. ஓகேவா. ஸோ இவங்களோட ஃபாதர் லாயர். இவங்க வந்து கடைசி வரைக்குமே அவங்க வந்து மேரேஜ் பண்ணலை, பட் அவங்களுக்கு லவ் அஃபேர்ஸ் அப்படின்றது மட்டும் இருந்துச்சு. ஆனாலும் அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலேஷன் ரொம்ப ஓவராக அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இவங்களுக்கு ஒரு கொஞ்சம் இன்டிமேட்டான ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. ஸோ அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுமே வந்து கொஞ்சம் இன்டெலெக்சுவலான ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்களோட ரைட்டிங்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, ஸோ அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் உண்டு. அதே மாதிரி இந்த போயம் சம்மர் ஷவர், ஸோ இது கூட இன்னும் நிறைய போயம்ஸ். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி போயம்ஸ் வந்து இவங்க வந்து எழுதுனாங்களே தவிர ஸோ இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கத்தில் அவங்க எழுதலை. ஸோ இவங்க வந்து அவங்களோட ரூம்குள்ளேயே தான் வந்து அவ்வளோ வாக்ஸையுமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இவங்களோட டெத்துக்கு அப்புறம் தான் இவங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த வாக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் கூட நிறைய ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இவங்க வந்து மோர் தென் 1000க்கு மேலேயே வந்து எழுதியிருக்காங்க. ஆனால் இவங்களோட ஒர்க்ஸ் வந்து போஸ்துமஸாக தான் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ இவங்களோட போயம்ஸ் வந்து எதை வந்து பேஸ் பண்ணோம் அப்படின்னா நேச்சர், லவ், டெத். ஓகேவா. ஸோ அந்த 3 கான்செப்டில் ஏதாவது ஒரு கான்செப்ட் வந்து அவங்களோட போயம் பற்றி இருக்கும். ஸோ நேச்சர் பற்றி வந்து அவங்களுக்கு வந்து எழுதுவாங்க. ஸோ அதே மாதிரி நேச்சர் லவ்வர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். லவ் போயம்ஸ் வந்து எதை பற்றி இருக்கும் அப்படின்னா அவங்களோட லைஃப்பில் ஏற்பட்ட லவ் அஃபேர்ஸ் பற்றி இருக்கும். ஸோ லவ் அஃபேர் அப்படின்றது கிடையாது, லவ் அஃபேர்ஸ். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு நிறைய லவ் அஃபேர்ஸ் வந்து இருந்துச்சு. ஓகேவா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 மெம்பர்ஸையாட்டும் இவங்க வந்து லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஆனால் என்ன அப்படின்னா இதில் ஒரு சோகமான ஒரு விஷயம், யாரெல்லாம் இவங்க வந்து லவ் பண்ணுறாங்களோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க, இறந்து போயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்சமின் நியூட்டன் அப்படின்ற ஒருத்தங்களை லவ் பண்ணுறாங்க. ஸோ லைஃப் வந்து க்ளோஸாக வந்து இருந்த மாதிரி வந்து இருக்குது. இருந்தாலும் என்ன ஆயிடுது, அவங்க இறந்து போயிட்டாங்க. ஓகேவா. ஸோ லாஸ்ட்டில் வந்து என்னன்னா அவங்கள ரிமெம்பர் பண்ணி ஒரு போயம் எழுதுகிறாங்க. மை லைஃப் க்ளோஸ்ட் அப்படி சொல்லிட்டு ஒரு போயம் வந்து எழுதுகிறாங்க. ஸோ டிலமாவை தான் எழுதுகிறாங்க. அதே மாதிரி அவங்களோட மைண்டு வந்து எப்படின்னா ஒரு பார்ட்டி ஸ்ட்ரிக்கனில் இருக்குது. பார்ட்டி ஸ்ட்ரிக்கன் அப்படின்றது வந்து ரொம்ப பண கஷ்டமோ ஸோ அந்த மாதிரி கிடையாது. லவ்வில் வந்து ஒரு பார்ட்டி ஸ்ட்ரிக்கன். ஓகேவா. ஸோ அவங்களால டாலரேட் பண்ண முடியல பெஞ்சமின் நியூட்டனோட டெத்து. தென் சார்லஸ் வேர்ட்ஸ்வொர்த் அப்படின்ற ஒருத்தரை வந்து லவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ப்ரீச்சர். ஸோ அவங்களுமே வந்து இறந்து போயிடுறாங்க. அவங்களோட சர்மன் மூலமாக தான் இவங்க வந்து அட்ராக்ட் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து இவங்களோட சர்மன் மூலமாக வந்து அட்ராக்ட் ஆகியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இவங்களே இறந்து போயிட்டாங்க. தென் சாமுவேல் பாவல்ஸ் அப்படின்னு ஒருத்தர், அப்புறம் டிக்கின்சனு, அப்புறம் ஆர்டிஸ்ட் ஃபிலிப்ஸ் லார்ட் அப்படின்ற ஒருத்தங்க. ஸோ இப்படி வந்து நிறைய பேர் வந்து என்ன அப்படின்னா லவ் பண்ணாங்க, பட் யாருமே வந்து உயிரோட கிடையாது. எல்லாருமே வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ இவங்க வந்து லைஃப்பில் மேரேஜ் அப்படின்றதும் பண்ணவும் இல்லை. ஓகேவா. ஸோ இவங்களோட லைஃப் வந்து ஒரு லோன்லியாக யாருக்கிட்டையும் வந்து மிங்கிள் ஆகாத ஸோ அப்படிப்பட்ட ஒரு லைஃபாக தான் இருந்துச்சு. ஸோ இவங்க வந்து அதனால தான் அவங்களோட வாக்ஸை வந்து யார்ட்டையுமே வந்து காட்டாமல் தனியாக அவங்களோட ரூம்குள்ளே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இறந்ததுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ எவ்வளோ அழகான ஒரு போயம்ஸாக இருக்குது அப்படின்றதுக்காண்டி தான் இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் போஸ்ட்மஸாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஓகே, இஃப் யூ ஆர் ரெடி லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நம்ம இப்போ போயத்தோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போயம் லைன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டே வந்து நீங்கள் இந்த சம்மரியை வந்து நீங்கள் லிசன் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப், a drop fell on the apple tree, another on the roof, a half a dozen kissed the eaves and made the gables laugh. ஸோ இதில் வந்து இந்த போயம் வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு போயம். ஓகேவா. ஸோ இந்த போயம் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இதோட வேர்ட்ஸுமே வந்து அப்படி ஒரு எக்ஸாகரேஷனை ஆட் பண்ணி ஸோ நல்ல ஒரு விதமாக வந்து அழகாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் a drop fell on the apple tree அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம
பார்க்குற அந்த போயத்தோட டைட்டில் வந்து என்ன அப்படின்னா சம்மர் ஷவர் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? சம்மர்னால் என்னது நமக்கு தெரியும். சம்மர் டைம் வந்து எப்படி இருக்கும்? சம்மர்னால் கோடைக்காலம். ஸோ அந்த டைம் வந்து அப்படி சன்னு வந்து அப்படி ஸ்காட்சிங்காக வந்துருக்கும். ஆனால் சம்மர் ஷவர் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஷவர்னால் என்னது? இப்போ ஷவர்னால் இப்போ வீட்டில் வந்து ஷவர் இருக்கும். ஸோ அந்த ஷவர்லேருந்து என்ன வரும்? தண்ணி தான் வரும். ஸோ ஷவருன்றது நம்ம அது மட்டும் எடுத்துக்கிட மாட்டோம். ஸோ காட்ஸோட பிளெஸ்ஸிங் வந்து ஷவர் பண்ணுற மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் தானே. ஸோ இதில் சம்மர் ஷவர் அப்படின்றது வந்து என்னென்னா சம்மர் டைமில் ஒரு ட்ரெயின் ட்ராப்ஸ் வந்து என்ன ஆகுது? ஷவர் ஆகுறது தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஸ்காட்சிங்காக இருக்கிற சன் வந்து நம்மளை சுற்றி இருக்குது. ஸோ நம்மளால் அதை டாலரேட்டே பண்ண முடியல. ஸோ அந்த சிச்சுவேஷனில் நமக்கு மழை பெஞ்சிச்சு அப்படின்னா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதை மீன் பண்ணி ஸோ அப்படி ஒரு இயற்கையை வந்து எப்படி ஒரு அழகாக வந்து போர்ட்ரே பண்ணி ஓகேவா? ஸோ நேச்சரை வந்து அவ்வளோ அழகாக போர்ட்ரே பண்ணி இதில் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லைனில் ஒரு ட்ராப் வந்து எப்படின்னா ஆப்பிள் ட்ரீயில் வந்து விழுதான். ஓகேவா? அப்புறம் இன்னொரு ட்ராப் வந்து ரூஃப்னா என்னது? வீட்டுக்கு மேலே உள்ள கூரை. ஸோ ரூஃபில் வந்து விழுதான். அப்புறம் என்ன அப்படின்னா half a dozen kiss the eaves அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ eaves அப்படின்றது ரூஃபில் உள்ள எட்ஜு. ஓகேவா? ஸோ அதில் வந்து தண்ணி வரும். அந்த மேலேருந்து தண்ணி விழும் தானே. ஸோ அந்த விழுறது அந்த எட்ஜில் பட்டு அதுக்கப்புறம் வாலை டச் பண்ணி கீழே விழுது. சரியா? ஸோ அதுதான் வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அண்ட் மேட் த gables laugh அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து லாஃப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஃப்ன்றது நம்ம வந்து சிரிக்கிறது அப்படி தானே. ஸோ ஆனால் இங்கே வந்து கம்பேரிசன் எல்லாமே ரூஃப் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ரூஃபில் மழை தண்ணி விழுந்தால் அது வந்து சிரிக்குமா அப்படின்றதுக்கு தான் இப்போது லாஃப். ஓகேவா? இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். கேபிள்ஸ் அப்படின்றது வந்து பில்டிங்கில் உள்ள அப்பர் பார்ட். ஓகேவா? ஸோ அதில் அந்த தண்ணி வந்து விழுறது வந்து எப்படின்னா இப்போ சூரியன் வந்து அவ்வளோ ஒரு ஸ்காட்சிங்காக இருக்குது. அப்போ பில்டிங் எப்படி இருக்கும்? சூடாக இருக்கும். ஸோ சூடாக இருக்கிறது மேலே தண்ணி விழுறதுனால ஸோ அந்த வால் வந்து அப்படி ஒரு ஹாப்பி மூடில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்அனிமேட் திங் வந்து அப்படி ஹாப்பியாக இருக்காது. இருந்தாலும் அழகாக வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த ஹாட்டாக இருக்கிறது வந்து இப்போ எப்படி இருக்கான்? கூலாக வந்து மாறுது அப்படின்றதுக்காண்டி அழகாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா. A few went out to help the brook that went to help the sea. Myself conjectured were the pearls what necklaces could be அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அந்த லைனை பாருங்கள். A few went out to help the brook அப்படி சொல்லிட்டு இப்போது அந்த தண்ணி எல்லாமே வருதா? வால்லேருந்து அப்படி கீழெல்லாம் வருது. அப்போ அந்த தண்ணி எல்லாம் ஒரு நீரோடை மாதிரி சரி ஒரு ஓடை மாதிரி ஓடுது. அது எல்லாம் எங்கே போதா? லாஸ்ட்டில் சீல போய் மிங்கிள் ஆகுது. ஓகேவா? அப்புறம் மைசெல்ஃப்ன்றது எமிலி டிக்கின்ஸை வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து கெஸ் பண்ணுறாங்களாம். கன்ஜெக்சர் அப்படின்னு கெஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா அது வந்து ஒருவேளை அது வந்து பேர்ல்ஸாக இருக்குமோ அப்படின்னு சொல்கிறாங்களா. அந்த தண்ணியெல்லாம் அப்படி அழகாக அப்படி போகுது தானே. ஸோ அதெல்லாம் பேர்ல்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேர்ல்ஸ் மாதிரி இருக்குது தண்ணி அந்த ரெய்னி ட்ராப்ஸ். அதே மாதிரி அந்த பேர்ல்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்து ஒரு நெக்லஸ் மாதிரி மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு பேர்லாக வச்சு தானே நம்ம வந்து நெக்லஸ்லாம் அழகாக வந்து கோப்போம். ஸோ அதே மாதிரி ரெயின் ட்ராப்ஸ் எல்லாம் அப்படி ஒரு ப்ரூக்காக வந்து மாறுதுன்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து எப்படியா ஒரு நெக்லஸ் மாதிரி அழகாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஹைப்பர்போல் யூஸ் பண்ணி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஹைப்பர்போல் அப்புறம் நல்ல ஒரு எக்ஸாக்ரேஷனான ஒரு வேர்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணி அழகாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா. The dust replaced in hoisted roads, the birds jocoser sung, the sun shine through his head away, the orchard spangles hung. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டஸ்ட்டு எல்லாமே வந்து ஓகேவா? இப்போ நம்ம ரோடு சைடு வந்து எப்படி இருக்கும்? டஸ்ட்டாக வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த டஸ்ட்டு வந்து என்ன ஆகுதான்? இப்போது எல்லாம் சேர்ந்து இப்போ தண்ணி வந்து வருது தானே. ஸோ தண்ணி அப்புறம் அங்கே மண்ணாக இருக்கும் தூசி எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாம் சேர்ந்து இப்போது மட்டியை வந்து ஆயிடுறான். அப்புறம் பேர்ட்ஸ் எல்லாம் வந்து அங்கங்கே அவ்வளோ ஜாலியாக வந்து பாட்டு பாடிட்டே வந்து போதான். சன்ஷைன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம சன்ஷைன் வந்து ரொம்ப ஸ்காட்சிங்காக வந்து சன் வந்து ரொம்ப ஸ்காட்சிங்காக இருந்துச்சு அப்படின்னா பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க? ஒரு கொடையோ இல்லை ஹேட்டோ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து ஹேட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஹேட் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து என்னன்னா இப்போ கொஞ்சம் கூலிங்காக வந்து இருக்குது. அந்த மழை தண்ணி வந்து அப்படி வர்றதுனால இப்போ ஹேட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேட்டை தூக்கி
த்ரோவே பண்ணிட்டாங்களாம். ஓகேவா. அதுக்கப்புறம் ஆர்ச்சர்ட்ஸ், அந்த பழம் தோட்டம் தானே, தோட்டத்தில் உள்ள பழத்தில் அப்படி ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து அழகாக தொங்கிட்டு இருக்கான். ஸோ அதில் ரெயின் ட்ராப்ஸ் எல்லாம் படுறதுனால ஸோ அந்த அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கான் பார்க்குறக்கு அப்படி அழகாக இது ஷைனிங்கான ஏதோ ஒரு சீக்வென் மாதிரி இருக்கான். ஓகேவா. ஸோ ஏதோ ஒரு மெட்டல், ஒரு பிளாஸ்டிக்கோ இல்லை மெட்டலோ ஸோ யூஸ் பண்ணுற நம்ம டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணோம் தானே. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு அழகாக ஒரு சீக்வென் மாதிரி அழகாக அப்படி வந்து தொங்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அந்த ஃப்ரூட்ஸை வந்து அவ்வளோ அழகாக வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ஹைப்பர்போல் அண்ட் மெட்டஃபோர். ஸோ இதில் வந்து ரெண்டுமே நம்ம தான் எடுத்துக்கலாம், மெட்டஃபோர்னு எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா ஹைப்பர்போல்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ அழகாக வந்து போர்ட்ரே பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா. The breezes brought dejected lutes and bore them in the glee. The east put out a single flag and signed the fete away அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதோட இந்த லைன்ஸ் எல்லாம் முடியுது. ஸோ இந்த லாஸ்ட் ஸ்டான்ஸால் வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ரீசஸ். ஓகேவா. ஸோ அந்த ப்ரீசஸ் வந்து எப்படின்னா லாஸ்ட்டில் ஒரு டிஜெக்டடாக வந்து மாற்றுது. எதுனா லூட்டு. ஸோ லூட் அப்படின்றது வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ நம்ம ஃப்ளூட்லாம் சொல்லுவோம் தானே, ஃப்ளூட்டு அப்படின்றது புல்லாங்குழல். ஸோ இது வந்து ஒரு லூட். ஓகேவா. ஸோ லூட் அப்படின்றது பார்க்குறதுக்கு கிட்டார் மாதிரி இருக்குமா. ஸோ அதில் ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இப்போ அந்த ப்ரீசஸ் காற்று வந்து ஓவராக அடிக்கிறனால ஸோ அந்த லூட்டுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்றது தான் பார்க்குறோம். ஸோ இப்போ ஈஸ்ட் சைடில் தான் வந்து என்ன இருக்கும், சூரியன் வந்து எப்போவுமே உதிக்கும். ஸோ இப்போ வந்து அந்த சூரியன் வந்து என்ன ஆகிடுதான், டிஸப்பியர் ஆகிடுதான். ஸோ அது வந்து எப்படி ஆகிடும், சிங்கிள் ஃப்ளாகாக வந்து மாறிடுதான். ஓகே. சிங்கிள் ஃப்ளாகுன்றது இங்கே சன். ஓகேவா. சன்னை வந்து எப்படின்னா இதை பர்சனிஃபிகேஷன் அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து யூஸ் பண்ணி அழகாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் லைனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எப்போவுமே வந்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவுட்டோர் கேம்ஸ் வந்து ஜாலியாக வந்து விளையாடுவாங்களாம். ஓகேவா. ஸோ இப்போ மழை வர பெய்யுதுன்னா ஸோ இப்போ வந்து என்ன ஆகிட்டான் அந்த ஃபெட்டே அப்படின்றது வந்து அவுட்டோர் கேம்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஏதாட்டும் ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஏதாட்டும் காம்படிஷன் மாதிரி வச்சு ஸோ ஏதோ விழா அப்படி நம்ம வந்து அது வந்து அரேஞ்ச் பண்ணோம் தானே. ஸோ அரேஞ்ச் பண்ணி எல்லாருக்கும் வந்து கிஃப்ட்லாம் கொடுப்போம். ஸோ அதில் வந்து நிறைய ரன்னிங் ரேஸ் அப்படின்ட்டு நிறையா வந்து காம்படிஷன்ஸ் எல்லாம் வைப்போம். வச்சுட்டு எல்லாருக்கும் கிஃப்ட்டும் கொடுப்போம். அதே மாதிரி வேறு ஏதாட்டும் வந்து கொடுப்போம் தானே. ஸோ இங்கே வந்து கிஃப்ட்டும் கொடுப்பாங்களாம், அதே மாதிரி மணி அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்களாம். ஓகேவா. ஸோ அதுதான் வந்து ஃபெட்டே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னா அது வந்து இல்லாமல் ஆயிடுச்சு. ரீசன் வந்து என்னென்னா சம்மரில் அந்த வந்த ஷவர்னால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயம் வந்து முடியுது. ஓகேவா. ஸோ நான் ஆல்ரெடியே நான் சொல்லிட்டேன், எமிலி டிக்கின்சன் வந்து ஒரு அமெரிக்கன் பாய்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அமெரிக்கன் பாய்டஸ்னால அவங்களோட எக்ஸக்ரேஷன் எல்லாமே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இந்தியன் ரைட்டர்ஸ்க்கும் இப்போ அமெரிக்கன் ரைட்டருக்கும் வந்து கொஞ்சம் எப்படி தான் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ரீசன் என்னென்னா இப்போ அவங்க வந்து ஆப்பிள் ட்ரீயை வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இன்னும் சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்த ஃபெட்டே அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க தானே. ஸோ அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து அந்த கேம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, விளையாடுறாங்க. ஓகேவா. ஸோ அதே மாதிரி இன்னொன்று நம்ம எப்போவும் இப்போ மழை பெஞ்சோம் அப்படின்னா எல்லோரும் மோஸ்ட்லி வந்து என்ன யூஸ் பண்ணுவோம், அம்பர்லா யூஸ் பண்ணுவோம். அதர்வைஸ் இப்போது ரொம்ப சன் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்னாலும் அம்பர்லா வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் இவங்க வந்து என்னது யூஸ் பண்ணுறாங்க, அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஹேட்டு தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ அதுதான் வந்து அழகாக வந்து அவங்களோட ட்ரெடிஷன்ஸ், அதே மாதிரி அவங்களுக்கு நேச்சர் மேலே உள்ள ஒரு அஃபெக்ஷன். சரியா. ஸோ அஃபெக்ஷன் ஆர் லவ் அப்படின்றது கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த இதை வந்து எவ்வளோ அழகாக வந்து இந்த பாயத்தில், அதுவும் மொத்தமே வந்து 16 லைன்ஸ் 4 பேராகிராஃப். ஓகேவா. ஸோ ஒவ்வொரு பேராகிராஃப்க்கும் 4 லைன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த 16 லைன்ஸில் வந்து எவ்வளோ அழகாக வந்து சம்மர் ஷவர் அப்படின்றதுல சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா இதில் உள்ள தீம்ஸ் பார்ப்போம். ஓகேவா. ஸோ தீம்ஸ் அப்படின்றது வந்து இதில் என்னதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிவைட்டலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று லைவ்லினஸ், அப்புறம் ரீபர்த், அப்புறம் நேச்சர். ஸோ இதுதான் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன். இப்போது சம்மர் அப்படின்னா மழை பெய்யாது. ஸோ அது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த சம்மர் சீசனில் என்ன பெய்யுது, மழை பெய்யுது. ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி சம்மர் சீசனில் வந்து என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும், ஆனால் அந்த சீசன் வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆனால் ஸோ என்ன ஆகும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. இதில் வந்து இதில் உள்ள பொய்டிக் டோன்ஸோ இதில் உள்ள மூடு எல்லாமே வந்து எப்படின்னா ஒரு லைட் ஹார்ட்டடில் வந்து எழுதியிருக்காங்க. பர்சானிஃபிகேஷன், அலிட்ரேஷன், மெட்டஃபர், ஹைப்பர்போல். ஸோ இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க.
மெட்ரிக்கல் பேட்டர்ன் வந்து இருக்குது. ஆனால் வந்து என்னென்னா ஒவ்வொன்றுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரைம் ஸ்கீம் வந்து யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா செகண்ட் லைன் ஓகேவா. இப்போ ஒரு ஸ்டான்ஸா இருக்குது, நான் அந்த மொத்தம் 4 ஸ்டான்சஸ் இருக்குது. 4 ஸ்டான்சஸ்லேயும் இப்போ செகண்ட் லைன் அப்புறம் லாஸ்ட் லைன் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேவா. ஸோ லாஸ்ட் லைன்ஸ் வந்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் செகண்ட் லைனில் வந்து ரூஃப் அப்படி சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அது 4th லைனில் பாருங்கள் லாஃப் அப்படின்னு இருக்கும். இப்போ ரூஃப் லாஃப் அப்படி ரெண்டுமே வந்து இல்லை ரைம் ஸ்கீம் ஓகேவா. ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவலான ஒரு சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி செகண்ட் பேராகிராஃபில் செகண்ட் லைனும் 4th லைன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சி, அப்புறம் 4th லைன் வந்து லாஸ்ட்டு முடிகிற வேர்டு வந்து பீன்னு முடியும், சி பீன்னு இருக்கும். அப்புறம் 3rd ஸ்டான்ஸால் செகண்ட் லைன் வந்து சங்குன்னு இருக்கும், அப்புறம் லாஸ்ட் லைனில் வந்து ஹங்குன்னு இருக்கும். அப்போ சங் ஹங்கு. அப்புறம் 4th ஸ்டான்ஸால் வந்து செகண்ட் லைன் வந்து க்ளீன் இருக்கும், அப்புறம் லாஸ்ட்டு லைன் வந்து அவே இருக்கும், க்ளீ அவே அப்படின்ற மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து என்ன அப்படின்னா அந்த சவுண்ட்ஸ் வந்து கொஞ்சம் எப்படி இருக்கும் சிமிலரான ஒரு சவுண்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி மெட்ரிக்கல் பேட்டர்ன் வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ ஆனால் டோன் வந்து எப்படி தான் இருக்குது, ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான ஒரு எப்படி சொல்ல பாசிட்டிவான ஒரு வேலை வந்து அழகாக வந்து சொல்லியிருக்காங்க. செகண்ட் லைன் வந்து எப்படின்னா ஒரு இம்பர்ஃபெக்டான ஒரு ரைம் தான் யூஸ் பண்ணி இதில் வந்து இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க ஓகேவா. பர்ஃபெக்ட் கிடையாது, இம்பர்ஃபெக்ட்ன்றதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் இன்னொன்று வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா இப்போ இவங்களுக்கு நேச்சர், இவங்க வந்து நேச்சர் லவர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படி தானே. ஸோ நேச்சர் லவர் அப்படின்றதுனால ஸோ நேச்சரை வந்து அழகாக ப்ரைஸ் பண்ணி ஒரு 16 லைனில் ஒரு பாம் வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் இதில் வந்து கடவுளை பற்றி எதுவுமே இல்லை. ஸோ என்ன அப்படின்னா ரிலிஜியஸ் தாட்ஸ் எதுவுமே இதில் வந்து அப்ளை பண்ணல. ஸோ கடவுள் தான் வந்து நேச்சரை வந்து என்ன பண்ணார், க்ரியேட் பண்ணார் அப்படின்ற ஒரு லைனை வந்து எதுவுமே சொல்லலை. ஸோ இவங்க வந்து எப்படின்னா அவங்களோட தாட்ஸ் வந்து ரிலிஜியஸான ஒரு தாட்ஸ் வந்து கிடையாது அப்படின்றாங்க. ஸோ என்ன அப்படின்னா நேச்சரை வந்து இவங்க வந்து என்ஜாய் பண்ணி ஸோ ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு வேலை வந்து இவங்க அப்ரோச் பண்ணி எழுதியிருக்காங்க. ஆனால் மற்ற ரைட்டர்ஸ் இப்போ ரொமான்டிக் பாய்ட்ஸில் இப்போ கால்ட்ரிட்ஜ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து நேச்சர் பாயிண்ட் தான், ஸோ நேச்சர் லவர் தான். ஸோ ஆனால் அவங்களோட ஒரு வே ஆஃப் அப்ரோச் வந்து கொஞ்சம் எப்படி தான் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால் எமிலி டிக்கின்சன் வந்து ப்ராக்டிக்கலான ஒரு லெவலில் தான் வந்து இந்த போயத்தை வந்து எழுதியிருக்காங்கன்றதையும் பார்க்கலாம். ஸோ இந்த போயத்தில் சம்மர் ஷவர், ஸோ இதில் வந்து ஒரு 3 விஷயம் ஓகேவா. ஸோ இது வந்து என்ன பண்ணுது, டஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுது. அதே மாதிரி பிளான்ஸுக்கு ஓகேவா. ஸோ சீசன் வந்து எப்படின்னா ஒரு ஹாட்டாக இருக்கிற டைமில் பிளான்ஸுக்கு வந்து தண்ணி வந்து சப்ளை பண்ணுது. அதே மாதிரி அந்த தண்ணி வந்து என்ன பண்ணுது, இப்போ சீல உள்ள தண்ணி தான் வந்து ஸ்கைக்கு போகுது, ஸ்கைலேருந்து திரும்ப ரெயினாக வருது. ஸோ இப்போ என்ன பண்ணுது, ஸ்கைலேருந்து அதே ரிவர் அந்த வாட்டர் வந்து திரும்ப எங்கே தான் வருது, சீக்கு வருது அப்படின்றதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ அதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு போயம், இப்போ எமிலி டிக்கின்சன் வந்து இந்த போயத்தை வந்து எழுதியிருக்காங்க. ஆனால் இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான தாட்ஸ் கூட இருந்திருக்கலாம் அவங்க எழுதும் போச்சில். ஆனால் ரீடர்ஸ் ஆகிய நம்ம சரியா, நம்ம இந்த 16 லைன்ஸை வந்து ரீட் பண்ணும் போச்சில் நமக்கு வந்து எப்படி தான் கிடைக்கும், இதோட மீனிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் கிடைக்கும். ஸோ நான் வந்து ரீட் பண்ணும் போச்சில் டிஃப்ரெண்ட்டாகவும், அப்புறம் நீங்கள் ரீட் பண்ணும் போச்சில் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும், ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் நம்ம ரீட் பண்ணும் போச்சில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும், செகண்ட் டைம் வந்து ரீட் பண்ணும் போச்சில் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஓகேவா. ஸோ அந்த இது என்ன அப்படின்னா ரீடர்ஸ் தான் வந்து என்ன பண்ணோம், அதில் உள்ள தாட்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ஸோ அப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணோம், போயத்தை வந்து நல்லா ரீட் பண்ணோம். ஸோ நீங்கள் வந்து வெறுமனையாக வந்து சம்மரி மட்டும் நம்ம கேட்டோம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இந்த போயத்தை வந்து இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு போயம் தான். ஸோ அதனால் என்ன பண்ணலாம், 16 லைன்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து டைம் கொடுத்து, 10 மினிட்ஸ் கூட ஆகாது, ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும், நீங்கள் வந்து ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ இது நேச்சரோட ஒரு வருணனைன்னு கூட சொல்லலாம். ஸோ அழகாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து ரீட் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till the end. If you are having any suggestion, let me know in the comment section. We'll see you next video.